பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். பேஜ் நம்பர் 123, பாடம் 30. நம்ம மசாயிலுடைய பாடத்தில் மார்க்க சட்டங்களில் அண்டை வீட்டாருக்கு செய்ய வேண்டிய கடமைகள். ஹுகூக்குல் அஜ்ரார். ஹுகூக்குல் அஜ்ரார் என்றால் அண்டை வீட்டார்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள். ஜார் என்றால் அண்டை வீட்டார், அஜ்ரார் அப்படின்னு சொன்னால் பன்மை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ் மீது ஆணையாக அவர் முஃமின் அல்ல. அல்லாஹ் மீது ஆணையாக அவர் முஃமின் அல்ல. அல்லாஹ் மீது ஆணையாக அவர் முஃமின் அல்ல. எவருடைய சிரமத்தாலும் தீமையாலும் அண்டை வீட்டார் நிம்மதியுடன் இல்லையோ அவர் உண்மை முஃமின் அல்ல. இதனுடைய ஹதீஸ் நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா? சொல்லுங்க பார்ப்போம். அதே போல இந்த இடத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 முறை அல்லாஹ் மீது சத்தியமிட்டு கூறக்கூடிய ஒரு வார்த்தை என்றால் இந்த அண்டை வீட்டுக்காரர்களை குறித்து தான். அண்டை வீட்டார் நிம்மதியுடன் இல்லையோ அவர் உண்மை முஃமின் அல்ல அப்படிங்கிறத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 முறை இறைவன் மீது சத்தியமிட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஏன் இஸ்லாமிய பார்வையில் அண்டை வீட்டார்களுக்கு மட்டும் இவ்வளவு முக்கியத்துவம் அப்படின்னு சொல்லும் பொழுது, முதல்ல அண்டை வீட்டார்கள் அப்படின்னு சொன்னால் இடது பக்கம் வலது பக்கம் முன்னும் பின்னும் அப்படின்ட்டு நம்ம படிச்சிருக்கோம், 40 வீடு வரை. ஆனால் அண்டை வீட்டாருங்கிற அந்த வார்த்தைக்குள்ளே எவ்வளோ அடங்கியிருக்கு அப்படின்னா, பக்கத்து ஊர் இருக்குது, அதை நம்ம என்ன சொல்லுவோம்? அண்டை ஊருன்னு சொல்லுவோம். பக்கத்து நாடை அண்டை நாடு. இப்போ ஒன்று புரியுதா? உலகமே அண்டை தான். அண்டை வீடு, அண்டை ஊர், அண்டை நாடு எல்லாமே. எந்த அளவுக்கு ஒரு பயணத்தில் 1 மணி நேரம் பயணிக்கிறோம். இங்கேருந்து மதுரைக்கு போகிறோம், 2 மணி நேரம் பயணம். பக்கத்தில் ஒருத்தர் இருக்கிறாரு, பயண சகோதரர், அவர் அண்டை வீட்டார் தான். உங்களுக்கு புரியுது? அந்த நேரத்தில் அவருக்கு கொடுக்கக்கூடிய ஹக்கு, அவருக்கு செய்யக்கூடிய உதவி, அவர்களுக்கு சொல்லக்கூடிய நசீஹத் எல்லாமே நம் மீது கடமையாக இருக்குது. அதனால தான் அல்லாஹு தாலா இந்த அண்டை வீட்டுக்காரர்களுடைய விஷயத்தை குரான்லையும் அல்லாஹ் சொல்கிறான். ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்றா ஜாயின் பண்ணி சொல்லுவேன். என்னன்னா, எனக்கு இணை வைக்காதீர்கள், எனக்கு மாறு செய்யாதீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அண்டை வீட்டுக்காரர்களுடைய விஷயத்தில் கவனமாக இருங்க, அவர்களிடத்துலையும் நம்ம நல்ல முறையில் நடந்து போங்கிறது அல்லாஹு தாலா அந்த பட்டியலில், அதாவது பெற்றோர்களுடைய உறவினர்களுடைய பட்டியலில் அண்டை வீட்டுக்காரர்களுடைய பட்டியலையும் உள்ள சொல்லி காட்டுறான். சுப்ஹானல்லாஹ். அதே போல தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஈமானுக்கும் அண்டை வீட்டுக்காரர்களுக்கும் சம்மந்தப்படுத்தினாங்க. யார் அல்லாஹ்வை நம்பவில்லையோ, யார் அல்லாஹ்வை நம்புகிறார்களோ, மறுமை நாளை நம்புகிறார்களோ அவர்கள் அண்டை வீட்டுக்காரர்களோடு நல்ல முறையில் நடந்து கொள்ளட்டும். இப்போ ஈமான் அகீதாவையும் அண்டை வீட்டுக்காரர்களுடைய கடமைகளையும் ஒன்று சேர்க்கிறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால தான் அண்டை வீட்டுக்காரர்கள் என்பது ஈமானுடைய ஒரு கிளையாகும். உறவினர்களை எப்படி நம்ம பேணுறோமோ அதே போல் அண்டை வீட்டுக்காரர்களுடைய விஷயத்திலையும் நம்ம பேணுதலாக இருக்கணும். எந்த அளவுக்கு அப்படின்னா, உறவினர்கள் கூட எப்பயோ நம்ம நல்ல முறையில், அதாவது நல்லது கெட்டதில் கலந்துக்குருவாங்க. கதவை திறந்து முகத்தில் முழிக்கிறது அண்டை வீட்டுக்காரர்கள் தான். அங்கிட்டு இங்கிட்டு எப்படி போனால் சலாம் சொல்லுவோம், பேசுகிறோம், எல்லாமே பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஞாபகம் வருது. அண்டை வீட்டுக்காரர்கள்லாம் டக்குன்னு என்ன செய்யும், நமக்கு ஞாபகம் வரும். இருக்குது இல்லையா? இப்போ என்ன எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா, அண்டை வீடு ஃபுல்லாக சண்டை வீடு ஆயிடுச்சு. ஆமாம். இதுமே இப்போ நம்ம கல்வி கற்றுக்கிட்டு மேலே இதெல்லாம் ஒரு அண்டை வீட்டார்களுடைய உறவை பேண்டக்கூடியது தான். சரிங்களா? அப்போ என்னென்னா, ஒரு பழமொழி, அரபில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, உன்னுடைய வீட்டை தேர்ந்தெடுக்கும் முன்னால் உன்னுடைய அண்டை வீட்டுக்காரர்களை தேர்ந்தெடுத்துக்கொள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏதாவது ஒரு வீடை நம்ம பார்க்குறோம் அப்படின்னா முதல்ல அக்கம் பக்கத்தில் பார்த்துக்கிறணும். ஒரு அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் பார்த்தீங்கன்னா, அவங்க அண்டை வீட்டுக்காரர்கள் ஒரு யூதன். அந்த யூதனுடைய வீட்டில் இருந்து கழிவு நீர், செப்டி டேங்க் நீர்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த கழிவு நீர் அந்த காலத்துலலாம் அதாவது வாட்டர் ப்ரூஃப் மாதிரியெல்லாம் சவர் இருக்காது, நீர் நிறைய இப்போ பார்க்குறோம்ல, நீர்த்து பிடிச்சிரும். இப்போலாம் பார்த்தீங்கன்னா நிறைய அதுக்கான இதெல்லாம் ஏற்பாடு பண்ணி வைக்கிறாங்க. அப்போலாம் பார்த்தீங்கன்னா அந்த கழிவு நீர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அஹ்மது இப்னு ஹம்பல் அவர்களுடைய படுக்கை அறையில் கசிய ஆரம்பிக்குமா. அவங்க என்ன செய்வாங்க, தினமும் தொடச்சி, ஒன்றுமே சொல்ல மாட்டாங்களா அண்டை வீட்டுக்காரர். ஏன்னா ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்காங்களே என்னன்னா, அவங்க உங்களுடைய செவத்தில் ஆணி அரைகிறதுக்கு கேட்டாலோ அல்லது ஆணி அரைந்து கொண்டாலோ ஒன்றுமே சொல்லாதீங்கிறத சொல்கிறாங்க. அவங்களுடைய வீட்டை மறைச்சு என்ன செய்யாதீங்க, உயர்த்தி வீட்டை கட்டாதீங்க, ஜன்னலை மறைச்சிடாதீங்க, காற்று புகாத மாதிரி ஆக்கிடாதீங்க. உங்களுடைய எப்படின்னா, நாம் அவங்க டிஸ்டர்ப் பண்ணால் நம்ம தாங்கிக்கிறோம், நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுங்கிறத சொல்கிறாங்க. இப்போ எல்லாருமே அண்டை வீட்டுக்காரர்கள் ஆகும் பொழுது இந்த விஷயத்தை எல்லாருமே எடுத்துக்கிறோம். சில பேர் சில நேரம் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கோபம் உள்ள ஒரு குணமாக இருக்கலாம். சில விஷயங்கள் அவங்களுக்கு பிடிக்காமல் இருக்கலாம். நாம் கொஞ்சம் என்ன செய்யணும், இன்ஷா அல்லாஹ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். ரொம்ப நாள் அஹ்மது இப்னு ஹம்பல் தொடச்சி என்ன செய்வாராம், அவர் க்ளீன் பண்ணிக்கிடுவாராம். ஒரு நாள் பார்த்தீங்கன்னா மனைவி ரூமில் நுழையும் போதெல்லாம் பயங்கர ஸ்மெல்லு. ஏன் இப்படி ஸ்மெல் வருது, எதனால் வருதுன்னு சொல்லும் பொழுது அப்போ தொடச்சிட்டு இருக்கிறத மனைவி பார்த்துட்டாங்க.
பார்க்கும்பொழுது தான் இது என்ன நீர், இது என்ன புரியலையே, இவ்வளோ ஸ்மெல் வருது அப்படின்னு சொல்லும்பொழுது பக்கத்தில் அந்த யூதனுடைய அந்த கழிவு நீர் தான் வந்துட்டு இருக்குது. ஏன் நீங்கள் சொல்லலை? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லியிருக்காங்க இல்லையா, ஒரு குச்சியோ ஒரு ஆணியோ ஏதோ ஒன்றை உங்களுடைய வீட்டு சுவற்றில் அரைவதற்கு கூட அவர்கள் முற்பட்டாலும் நீங்கள் தடுக்காதீங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்கல்ல. அதன் அடிப்படையில் அவர்கிட்ட நான் சொல்லலை. இந்த விஷயம் அந்த யூதனுக்கு தெரிய வருது. மனைவி போய் என்ன செஞ்சுட்டாங்க, சும்மா இருப்பாங்களா என்ன? சொன்ன உடனே யூதன் முஸ்லீம் ஆகிறார். சின்ன சின்ன விஷயம். இஸ்லாமிய மார்க்கம் என்பது சும்மா சாதாரண சலாம் சொல்லுங்கன்னு சொல்கிற ஒற்றை வார்த்தையில் எவ்வளோ விஷயங்கள் அடங்கியிருக்கு தெரியுமா? அந்த சலாமை கொண்டே இஸ்லாமிய மார்க்கத்தை பிடிச்சு வந்தவங்க நிறைய பேர். சுப்ஹானல்லாஹ். அந்த ஏன்னா இஸ்லாம் என்பது சொல்லளவில் அல்ல, செயலளவில். அல்லாஹ்வுடைய தூதர் அதிகமாக தாவா பண்ணி ரொம்ப பெரிய ஸ்பீச் பண்ணாங்கன்னு எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்குமா? ஹஜ்ஜத்துல் விதாவில் மட்டும்தான் அவருக்கு பேருரைன்ட்டு ஒரு பேர், அவ்வளவுதான். மற்ற எல்லாமே சுருக்கமாக சொல்லி முடிப்பாங்க. அவங்க எல்லாம் செயலளவில் காட்டினதுனால தான் 23 வருஷத்துடைய போராட்டம் இன்று வரைக்கும் இஸ்லாமிய மார்க்கம் பரவி கொண்டிருக்குது. ஆனால் இப்பொழுது இஸ்லாமியர்களுடைய நடவடிக்கை எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். சில பேர் அதான் சொல்லுவாங்க இல்லையா, புத்தகத்தை பார்க்காதீர்கள், அதாவது புத்தகத்தை பாருங்கள் என்னை பார்க்காதீர்கள்னு ஒருத்தர் எழுதி வச்சாராம். என்னன்னா, நான் எழுதின புத்தகத்தை மட்டும் படிங்க, அதன்படி நான் நடக்கணும்ட்டு என்ன பார்க்காதீங்கன்னு சொல்லி எழுதி வச்சாங்களாம். புரியுதுங்களா? அது போல தான் பார்த்தீங்கன்னா இஸ்லாமிய மார்க்கம். இஸ்லாமிய மார்க்கத்தை பாருங்கள், முஸ்லீமை பார்க்காதீங்க அப்படிங்கிற மாதிரி முஸ்லீம்களுடைய நடவடிக்கைகள் ஆயிடுச்சு. ஆனால் அல்லாஹு தாலா ஒவ்வொரு உறவினர்கள், ஒவ்வொரு விஷயம், ஒவ்வொரு எதெல்லாம் நம்ம சந்திக்கிறோமோ இந்த உலகத்தில், நம்மளுடைய வாழ்நாட்களில் என்னென்னலாம் சந்திக்கிறோமோ, உறவு முறையோ பொருளாதாரமோ கொடுக்கல் வாங்கலோ, எல்லாத்துலேயுமே இஸ்லாமிய மார்க்கம் ஒரு கவனமான ஒரு வழிமுறையை நமக்கு கற்றுக் கொடுக்குது. அதில் ரொம்ப முக்கியம் இந்த அண்டை வீட்டுக்காரர்கள். இப்போ அதாவது முன்ன பின்ன இடது வலதெல்லாம் பேசிகிட்டு இருந்தோம்ல, இந்த மாடி வீடு கட்டியிருக்காங்களே அவங்கள அண்டை வீட்டார். அதுக்கு எதுக்காக இதை சொன்னேன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு போனதுக்கப்புறம் அன்சாரி, அதாவது அபு அய்யூபுல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு, அபு அய்யூப் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு, அபு அய்யூப் அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய வீட்டில் தங்குவாங்க. அவங்க வீட்டில் மாடி வீடு இருக்கும், இதை கேள்விப்பட்டிருக்கோம். அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அல்லாஹ்வுடைய தூதரே நீங்கள் மேலே தங்கிக்கோங்க, நாங்கள் கீழே இருந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதெல்லாம் வேண்டாம், வர்றவங்கெல்லாம் என்னை அதிகமாக சந்திக்க வருவாங்க, நான் கீழே இருந்துக்கிறேன், நீங்கள் மேலே தங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. கணவன் மனைவி எல்லாம் மேலே போய் என்ன செய்வாங்க, தங்குவாங்க. தங்குனா அவங்களுடைய மகனார் யார், அபுல் அய்யூப் அல் அன்சாரியுடைய மகனாருக்கு சொல்லுவாங்க, என்ன தந்தை எப்படி நீங்கள் தங்குறீ, அல்லாஹ்வுடைய தூதருக்கு வகை வரும், ஏன்னா அல்லாஹ்வுடைய தூதர் கீழே இருக்க நம்ம மேலேயா, அவங்க தலைக்கு மேலே நம்ம மேலே இருக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் முழுக்க, அந்த முதல் நாள் முழுக்க தூங்கவே இல்லை. ஏன்னா ஓரமாக ஒடுங்கி போய் கணவன் இல்லை பிள்ளைகள்லாம், ஐயோ நம்மளுடைய ரசூலுல்லாவுக்கு மேலே தலைக்கு மேலே இருக்கிறோமோ, வகை வருமே, அல்லாஹ்வுடைய இறைச்செய்தி வருமே அப்படின்னு சொல்லி பயந்து ஒரு நாள் ஃபுல்லாக தூங்கலை. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும் மறுநாள் சொல்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரை வேண்டாம், நாங்கள் கீழே தங்கிக்கிறோமே, நீங்கள் மேலே போங்கலை, வகை இதெல்லாம் வருமே அப்படின்னு சொல்லும்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லை, அதெல்லாம் ஒன்றுமே பிரச்சனை இல்லை, நீங்கள் மேலேயே தங்கிக்கோங்கன்னு சொல்லிடுறாங்க. 2வது நாள் பார்த்தீங்கன்னா தெரியாமல் தண்ணி கொட்டிடுச்சு. அப்படியே உருவி தண்ணி கொட்டும், ஐயோ அது கீழே வடிஞ்சிருமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவ்வளவு பத்திரமா அதை அன்னைக்கு ஃபுல்லாக நைட் ஃபுல்லாக தூங்கலை அதை பார்த்து. அப்போ அதுக்கு இந்த செய்தியை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும் எடுத்து சொல்லும் பொழுது தான், ஓ இவ்வளோ சிரமப்படுறீங்களா, சரி இருக்கட்டும். இது எதுக்காக சொல்ல வந்தோம்னா, அண்டை வீட்டாராக இருக்கட்டும், விருந்தாளியாக இருக்கட்டும், அது ஒரு உறவாக இருக்கட்டும், அவங்களுக்கு எவ்வளோ டிஸ்டர்ப் பண்ணாமல் நாவாலோ கரத்தாலோ உள்ளத்தால் எதிலையும் துன்பம் கொடுக்காத அளவுக்கு இஸ்லாமிய மார்க்கம் பாதுகாக்கப்பட்ட ஒரு மார்க்கம். சுப்ஹானல்லாஹ். அதனால தான் ரசூலுல்லாஹ் கால் சூப்புனால என்ன செய்யுங்க, தண்ணி கூட்டு கலந்து கொடுங்க அப்படிங்கிறத சொல்கிறேன். இல்லை என்ன அந்த மாதிரி. சுப்ஹானல்லாஹ். அப்போ இப்படி அண்டை வீட்டுக்காரர்களுடைய விஷயத்திலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹும் சரி அல்லாஹ்வுடைய தூதரும் சரி ரொம்ப கவனத்தில் நம்ம நடக்க சொல்லியிருக்கிறாங்க. அதனால் இன்ஷா அல்லாஹ் அதுலேயும் நம்ம அந்த கடமைகளையும் குறை வைக்காமல் இருக்கணும். இதில் என்னென்ன கடமைகள்ங்கிறத பாருங்களேன். ஒரு 6 கடமைகள், அண்டை வீட்டாருக்கு செய்ய வேண்டிய ஒரு 6 கடமைகளை சொல்லியிருக்கிறாங்க. அண்டை வீட்டாருடன் நன்முறையில் நடக்க வேண்டும், அவர்களுக்கு எவ்வித சிரமமும் கொடுக்கக்கூடாது, சிரமப்படும் நேரத்தில் அவருக்கு ஆறுதல் கூற வேண்டும், மேலும் உதவி செய்ய வேண்டும். இது ரொம்ப முக்கியமா. இம்மை மறுமையின் விஷயத்தில் அவர்களுக்கு வழிகாட்ட வேண்டும், உணவு பண்டங்கள் மற்ற தேவையான பொருட்கள் அன்பளிப்பு கொடுக்க வேண்டும், அப்படி ஏதாவது பொருள் உப்பு தண்ணீர் பாத்திரம் ஆகியவற்றை கேட்டால் கொடுப்பது, அவர்களால் நமக்கு ஏதேனும் சிரமம் ஏற்பட்டால் பொறுமையை மேற்கொள்வது. இதெல்லாம் நடைமுறைப்படுத்துவதற்காவது முயற்சி செய்யணும் சார். அவ்வளவுதான். சின்ன விஷயம், ஒரு குப்பை கொட்டி இருக்கும், இல்லை வேறு அதாவது அவங்க மோட்டரை இது பண்ணி ஆஃப் பண்ணாமல் போயிடுவாங்க, ஏதாவது ஒன்று நடக்கும். அந்த நேரத்தில் பொறுமையாக அல்லாஹ்வுக்காக. ஏன்னா நான் ஒன்று தெரிஞ்சுக்கிறணும், இஸ்லாமிய மார்க்கத்தில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயம் நம்ம இது சரியாக நடக்கலைன்னு நினச்சிக்கோங்களேன்,
யாருக்கு பாதிப்புன்னு நினைக்கிறீங்க? இஸ்லாம் மார்க்கத்துக்கு பாதிப்பா? கிடையாது, நமக்கு தான் பாதிப்பு. இஸ்லாம் மார்க்கம் கண்ணிய குறைவாக ஆகவே ஆகாது. ஏன்னா இது அல்லாஹ்வால் கபுல் செய்யப்பட்ட மார்க்கம். அல் யௌம அக்மல்து லக்கும் தீனுக்கும் அல்லாஹ் என்னைக்கு சொல்லிட்டானோ, வாத்மம்து அலைக்கும் ஒரு நிஅமத்தி ஒரு அலைத்து லக்கும் இஸ்லாம தீனா, இஸ்லாம தீனா, என்னுடைய மார்க்கமாக நான் இஸ்லாம் என்பதை பொருந்தி கொண்டேங்கிறத அல்லாஹ் சொல்லிட்டானோ, அப்பயே பொருந்தி கொள்ளப்பட்ட ஒரு மார்க்கம் தான். இருந்தாலும் இது எதுக்காக? நமக்கு பலனளிக்கும், மறுமையில் இம்மையில் நமக்கு பலனளிக்கக்கூடியதாக இருக்கும் அப்படிங்கிறத புரிந்து கொள்ள வேண்டும். இன்ஷா அல்லாஹ் இந்த கடமையில் குறை வைக்காம அதை நடப்பதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஒன்று, அண்டை வீட்டார் கடமைகள் சம்பந்தமாக ஒரு ஹதீஸ் கூறுக. அவ்வளவுதான். ஆமாம், அது அரபோட படிச்சுக்கோங்கம்மா இன்ஷா அல்லாஹ். அரபுனா இந்த அரபு அதையே எடுத்து எழுதிக்கிறலாம். இதனுடைய அரபு வேற, இதனுடைய அரபு வேற. இது வேணும்னா இன்ஷா அல்லாஹ் நான் எழுதி போடுறேன். சரி, ஓகே. ஹதீஸை சேர்த்துமா, உங்களுக்கு புரியுதா? அதாவது அண்டை வீட்டாளர்கள் செய்ய வேண்டிய கடமைகள் சொல்லும்போது புக்கில் இருக்கிறதா படிக்கணும், பட் இருந்தாலும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக படிச்சுக்கலாம், எக்ஸ்ட்ரா படிச்சுக்கிறோம். இருந்தாலும் நான் இதை நான் குரூப்பில் அனுப்பிச்சி விட்றேன். அடுத்து பார்த்தீங்கன்னா அண்டை வீட்டாளர் கடமைகள் என்னங்கிறது இந்த 6 விஷயத்தையும் குறிச்சுக்கிறேன். அவ்வளோதான்.